எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 2க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 2க்கான காணொளி. முதல் கேள்வி, பரிசோதனை வகைப்பாட்டியல் என்ற சொற்களை புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர்கள் யார்? பரிசோதனை வகைப்பாட்டியல் என்ற சொற்களை புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர்கள் யார்? இதுக்கு சரியான விடை கேம்ப் அண்ட் கில்லி. கேம்ப் மற்றும் கில்லி. அடுத்து இரண்டாவது கேள்வி, சிபிலிஸ் என்ற பாக்டீரிய நோய் உருவாக காரணமான கிருமி. சிபிலிஸ் என்ற பாக்டீரியா நோய் உருவாக காரணமான கிருமி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ட்ரிபோனிமா பாலிடம். ட்ரிபோனிமா பாலிடம். அடுத்த மூன்றாவது கேள்வி, எந்த ஹார்மோன் கோபம், ஓட்டம் மற்றும் பயமுறுத்தல் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது? எந்த ஹார்மோன் கோபம், ஓட்டம் மற்றும் பயமுறுத்தல் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, எபினெஃப்ரின். அடுத்தது, இணையத்தில் உளவிட உதவிடும் மென்பொருள் எது? இணையத்தில் உளவிட உதவிடும் மென்பொருள் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இணைய உளவி. இணைய உளவி. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, பார்த்தீங்கன்னா புவி அதிர்ச்சி அதற்குரிய ஆண்டு. எந்தெந்த புவி அதிர்ச்சி எந்தெந்த ஆண்டு நடைபெற்றது என்பதை பற்றி ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. இது மிக முக்கியமான ஒன்று. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, லோமா பெரிட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1989. அடுத்தது நார்த்ரிட்ஜ் 1994. துருக்கி. இதுக்கு சரியான விடை 1999. அடுத்தது அல்ஜீரியா 2003. அடுத்த ஆறாவது கேள்வி, தொழிலக அமைவிட கோட்பாடு. தொழிலக அமைவிட கோட்பாடு வெபர் கோட்பாடு. அடுத்து ஏழாவது கேள்வி, ஆரியவர்த்தம் எனப்படுவது. ஆரியவர்த்தம் எனப்படுவது வட இந்தியா. ஆரியவர்த்தம் எனப்படுவது வட இந்தியா. அடுத்தது எட்டாவது கேள்வி, மௌரிய வம்சத்தின் கடைசி அரசன். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசன். இது சரியான விடை ஆப்ஷன் டி, பிருகத்ரதன். பிருகத்ரதன். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு வந்து சரியான விடை வந்து இது வந்து என்னது? பொறுத்துக, சமூக சீர்திருத்தவாதிகள் அவர்களின் இயக்கங்கள். யார் யார் எந்தெந்த இயக்கங்களை தொடங்கினாங்க என்பதை பற்றி ஒரு பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம். அப்ப பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தன சமாஜம். பிரார்த்தன சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆத்மராம் பாண்டுரங். அடுத்தது மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி. இதுக்கு சரியான விடை பிரமஞான சபை. அடுத்தது ஆரிய சமாஜம் வந்து பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. அடுத்தது 10வது கேள்வி, பிம்பிசாரன் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? பிம்பிசாரன் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? இதுக்கு சரியான விடை ஹரியங்கா வம்சம். ஹரியங்கா வம்சம். அடுத்தது 11வது கேள்வி, மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? இதுக்கு சரியான விடை 2. அடுத்து 12வது கேள்வி, தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை. தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை. இதுக்கு சரியான விடை மக்களாட்சி. மக்களாட்சி. அடுத்தது 13வது கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம்.
இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி அமைந்துள்ள இடம் எது? இதுக்கு சரியான விடை மும்பை. இந்திய ரிசர்வ் வங்கி மும்பை. அதாவது ஒவ்வொரு இடங்கள் வந்து எங்கெங்க அமைந்துள்ளன என்பதை பற்றி குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பரீட்சைக்கு அதாவது எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு முறை ரிப்பீட் பண்ணி பாருங்க. அடுத்தது 14வது கேள்வி. உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. அடுத்தது 15வது கேள்வி. நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தலாம்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 14 நாட்கள். அப்போ நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் 14 நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம். அடுத்தது 16வது கேள்வி. 44வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? 44வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? இதுக்கு சரியான விடை 1978. 1978. அடுத்து 17வது கேள்வி. இந்தியாவில் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த ஆண்டு? இந்தியாவில் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த ஆண்டு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1872. 1872. அடுத்தது 18வது கேள்வி. சைமன் குழுவிற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு காயமடைந்து பின்னர் உயிர் நீத்தவர்? சைமன் குழுவிற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு காயமடைந்து பின்னர் உயிர் நீத்தவர் யார்? சரியான விடை 18வது கேள்விக்கு ஆப்ஷன் பி லாலா லஜ்பதி ராய். லாலா லஜ்பதி ராய். அடுத்தது 19வது கேள்வி. 1928 எதிர்கால இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு 8 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டது. இதன் தலைவர்? 1928 எதிர்கால இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை வரைவதற்கு 8 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டது. இதன் தலைவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மோதிலால் நேரு. மோதிலால் நேரு. அடுத்து 20வது கேள்வி. இந்தியாவின் உணவு தானியங்களின் இறக்குமதி பூஜ்ஜியமாக இருந்த ஆண்டு? இந்தியாவின் உணவு தானியங்களின் இறக்குமதி பூஜ்ஜியமாக இருந்த ஆண்டு எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1995 மற்றும் 1996. அடுத்தது எந்த வேளாண்மை பயிர் உற்பத்தியில் இந்தியா உலகின் முதல் இடத்தில் நிற்கிறது? எந்த வேளாண்மை பயிர் உற்பத்தியில் இந்தியா உலகின் முதலிடத்தில் நிற்கிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி வேர்க்கடலை. வேர்க்கடலை. நீங்க என்ன நினைப்பீங்க? அரிசின்னு. அரிசியில வந்து முதலிடத்தில் உள்ள நாடு வந்து பாத்தீங்கன்னா சீனா. அதாவது பாத்தீங்கன்னா சீனா முதலிடத்துல, அடுத்து 2வது இடத்துல இந்தியா, 3வது இடத்துல இந்தோனேஷியா, 4வது இடத்துல வங்காளதேசம். இது வந்து ஆசிய நாடுகளில் முதல் 4 இடத்தில் உள்ள நாடுகள் அரிசியில. இது வந்து வேர்க்கடலையில இந்தியா முதலிடத்தில் உள்ளது. அடுத்து 22வது கேள்வி. உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம்? உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம்? இதுக்கு சரியான விடை 15%. அடுத்து 23வது கேள்வி. டேஸ் இரண்டும் இணைந்தது சாதாரண உப்பு ஆகும்? டேஸ் இரண்டும் இணைந்தது சாதாரண உப்பு ஆகும்? இதுக்கு சரியான விடை வலிமை மிகு அமிலம் கூட்டல் வலிமை மிகு காரம். இதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா HCl plus NaOH, அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் இணைந்து சோடியம் குளோரைடை தருகிறது, பிளஸ் என்ன தருது? வாட்டரை தருகிறது. இதான் வந்து இந்த வலிமை மிகு அமிலம் வலிமை மிகு காரத்திற்கான உதாரணம். அடுத்தது 24வது கேள்வி.
இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அகமது ஆஃப் பிரெய்லி. அகமது ஆஃப் பிரெய்லி. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, 25வது கேள்வி. கத்தியவாரில் ராஜ்காட் கல்லூரியை நிறுவியவர் யார்? கத்தியவாரில் ராஜ்காட் கல்லூரியை நிறுவியவர் யார்? இதுக்கு சரியான விடை மேயோ பிரபு. மேயோ பிரபு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 2க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 2க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.